ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து வியாழக்கிழமை காலையில் நான் சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அப்புறம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு காலையில் பணியாரம் ஊற்றி கொடுத்துக்கலான்னு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு வணக்கிட்டு இருக்கேன். என்ன குழம்புனா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து நான் போட்டிருக்கேன். எதுக்காகனா தாளிச்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். வெளியே பார்க்கலாமா? நான் வெளியே போல ஜன்னல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி 2 மணிக்கு கரெக்டாக எழுந்திரிச்சு அவங்களை தாட்டி விட்டாச்சு. அப்படியே படுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறுபடியும் ரிட்டன் எழுந்திரிச்சு சமையல் வேலை போயிட்டுருக்கு. தம்பிக்கு ஹீட்ரு போட்டுட்ருக்கு. தம்பி 6 மணிக்கு ஸ்கூல் கொண்டு போய் விடணும். நான் எங்கிட்ட அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே ஒரு வழியில் கேமரா பிடிச்சிட்டு நானே ஒரு வழியில் ஊற்றுறதுனா எனக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணினதில்லை. அதனால் கொஞ்சம் அங்கங்கெல்லாம் சிந்துனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போக நான் பழகிக்கிறேன். ஒரு ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு பாலுக்கு போயாச்சு, தம்பி குளிச்சு போயிட்டு அப்படி சாப்பாடு வச்சு விட்டாச்சுன்னா நான் வந்து சும்மா பாத்திரத்தை அதிகப்படுத்துகிற ஆள், கழுவுறதுக்காக சேர்த்துற ஆள் கிடையாது. நான் வந்து சுண்டக்கல்லை வேக வச்சதையே ஒரு அலாசி அதுலேயே வந்து சாப்பாடு வச்சு விட்டாச்சு. புளி ஊற்றி கொதிக்குது. தம்பிக்கு பணியாரம் வந்து இது போதுன்ட்டு அப்படி காலையில். சரி, ஓகேன்னு பேக் பண்ணிடலாம். கலர் வச்சுக்கலாம். அப்புறம் சட்னி வந்து அளவாக கெட்டி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் காலையில் சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து குழம்புக்கு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சட்னி போட்டு வச்சேன். தம்பிக்கு பத்துலேன்னு மறுபடியும் கொஞ்சம் போடுறாங்க. பாத்திரம்லாம் கலவருக்கு சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் க்ளீனாக நீட்டாக எல்லா வேலையை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபினிஷிங் கிச்சன் காட்டிட்டு அப்புறம் அப்படியே காட்டு போயிடுவேன். டைம் என்னாச்சு? 6:20. போயிடலாம். தம்பி கொண்டு ஸ்கூலில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆச்சு. அதை தான் தம்பி சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாடு நீ விசில் வெள்ள, குழம்பு வேற. கொதிக்குது. தம்பி வேற கொண்டு ஸ்கூலில் விடணும். தம்பி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சுங்க. டைம் பார்க்கலாமா? இப்போ டைம் பாருங்க. சொல்லப்போனால் தம்பிக்கு ஸ்கூல் வந்து ப்ராக்டிஸ் வந்து 6 மணிக்கு கிடையாது, 6:30 தான். நான் தம்பி தான் நேரமே கொண்டு விடுங்க ஓரியான்ட்டு அப்போவுமே டைம் 6:20 25 ஆயிடுச்சு தம்பி கொண்டு விடும்போது. இப்போ தம்பி கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. சாப்பாடு வச்சு வந்து அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதெல்லாம் கழுவி வச்சுட்டு ரசம் தாளிச்சுட்ருக்கேன். குழம்பு நான் சொன்னேன் எண்ணெய் கொதிச்சுட்ருக்கு. பாத்திரம் கழுவிட்டேன். நான் வந்து சொல்லுவாங்க பணியார கழுவுனா வராது அப்படின்னா. நான் வந்து பணியார கழுவை வந்து சோப்பு போட்டே கழுவி வைப்பேன். ஆனால் வந்து எந்த ப்ரஷ்ஷு அந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கூட விழுந்துருச்சுன்னா போயிடும், நான்ஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கழுவி வைப்பேன். ஆனால் நேற்று வந்து நைட் நான் பணியாரம் செஞ்சேன். நான் நேற்று கழுவாமல் வச்சு கழுவி அப்படியே யூஸ் பண்ணுவேன். தம்பி நேற்றே சொல்லிட்டு அப்படி என்ன கழுவில் பணியாரம் பண்ணணும். ஏன்னா நான் வந்து நேற்று வந்து அதை கழுவாமல் வச்சுன்னு காலையில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது இனி வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பணியாரம் செய்ய மாட்டேன். அதனால் இப்போ நான் கழுவி வச்சாச்சு. ரொம்ப க்ளீனாக வைக்கலினாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம்
நீட்டாக சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு எல்லாம் க்ளீனாக கழுவி வச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவேன். தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ பேக் பண்ணல. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆடு போய் எனக்கு வேலை ஏற்பாடு இருக்குது, ஆனால் எனக்கு டைம் இருக்காது இதெல்லாம் எடுக்கிறதுக்கு.